பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங் பரிவாரம் சேர்ந்தவங்க தான் கோயில் மரபுக்கு மாறாக, கோயில் வழக்கத்துக்கு மாறாக பின்னாடி ஏரியாவில் கருவறைக்கு சம்பந்தம் இல்லாத மலையின் பின்பகுதியில தர்கா பக்கத்துல அங்க இருக்கக்கூடிய ஒரு சர்வே கல்லு, அதை தியோடலைட் ஸ்டோன் என்று சொல்வார்கள். அந்த தியோடலைட் ஸ்டோன்னா அது மலைப்பகுதி இல்லை, ஹில் ஏரியா சர்வே பண்ற போது அங்கு அளவுகளை குறித்து இடத்தை மார்க் பண்றதுக்கு பயன்படுத்துகிற கல்லுக்கு பேர் தான் தியோடலைட் ஸ்டோன் அல்லது பவுண்டரி மார்க்கர். வெள்ளையர்கள் காலத்துல இந்தியா முழுவதும் மலைகளை ஆய்வு செய்த வெள்ளையர்கள் மேற்கு தொடர்ச்சி மலை முழுவதும் பல்வேறு இடங்களிலே திருப்பரங்குன்றம் மலை உட்பட இந்த தியோடலைட் ஸ்டோன் என்ற சர்வே கல்லை ஊண்டியிருக்கிறாங்க. அந்த ஸ்டோன் 250 சென்டிமீட்டர் வரை உயரம் இருக்கும். இது நெட்ல கூட பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். பழைய சர்வேயர் யாராவது இருந்தா, வயசான சர்வேயர் யாராவது இருந்தா யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி முழுவதும் இருக்கு, சேத்தூர் மலை பகுதியில் இருக்கு, போடி மலை பகுதியில் இருக்கு, பல்வேறு இடங்கள்ல இந்த தியோடலைட் ஸ்டோன் இருக்கு. அந்த சர்வே கல்ல மலைக்கு பின்னாடி ஆகமத்துக்கு புறம்பாக, கோயில் வழக்கத்துக்கு புறம்பாக தீபம் ஏத்தணும். கார்த்திகை முடிஞ்ச பிறகும் கார்த்திகை நாள மீறினாலும் பரவாயில்ல, தீபம் ஏத்தணும்னு சொல்றாங்க. இப்படி எங்கேயாவது செய்ய முடியுமான்னு சொல்லுங்க. இதை பக்தர்கள் ஏத்துக்குருவாங்களா? பிஜேபி கோரிக்கையை, ஆர்எஸ்எஸ் கோரிக்கையை, இந்து முன்னணியின் கோரிக்கையை தமிழ்நாடு அரசும் இந்து சமய அறநிலையத்துறையும் கோயில் நிர்வாகம் செய்தால் மற்ற பக்தர்கள் கொந்தளிப்பாங்களா, மாட்டாங்களா?